சார், கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அமைச்சர் உதவியாளர் தலையீடு வந்து அதிகமாக சொல்லிட்டு பெட்டிஷன் அது எல்லாத்தையும் ஆளுங்க பழிவாங்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு அனுமதி மறுத்துருச்சு. இப்படி அப்புறம் ஆளுங்கட்சிக்கார எதிர்த்து போராட்டம் கூட அப்புறம் மறுக்கத்தான் செய்வாங்க. அது எல்லாரும் தெரிஞ்சதானே, தெரியாத ஒன்றும் இல்லையா. அவரோட செயல்பாடு, அவரோட பிஏவோட செயல்பாடு எப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். வேற அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அதிமுக நிர்வாகிகள் பலரும் தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட அதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் புறக்கணிச்சிருக்காங்க. என்ன காரணம்? அதிமுக நிர்வாகிகள் இதெல்லாம் எப்பவுமே ஒரு சில ஆட்சி மாற்றம் வரும்போது நடக்கிறதா. புரட்சியாளருடைய ஆட்சி காலத்தில் புரட்சித்தலைவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அப்போ நம்ம நாஞ்சில் போனார், சுப்புலட்சி போனவங்களாம் நிறைய அது மாதிரி போனாங்க. அது கூட தலைவருடைய மறைவுக்கு பின்னால் நிறையா ஒரு 4-5 யாருக்கு தொண்டர்கள் போகிறதில்ல, பொறுப்பாளர்கள் போகிறதில்ல, முன்னாள் அமைச்சராக தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காகவும் அந்த பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. கருத்து மோதல் கிடையாது. கருத்து சொல்லதை வாங்கி கருத்து மோதல் கிடையாது. அவங்களோட சொத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க மேல இருக்கிற கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் போறாங்க தவிர சொல்ற கிழக்குல அதுதான் அதனுடைய முறையை சொல்றேன். நீங்க கருத்து வேறுபாடு பண்றீங்க, அது இல்லை. அவங்களுடைய கேஸ் இருந்து தப்பிக்கணும், அவங்க சொத்தை காப்பாற்றணும், அதுக்காக அவங்க கட்சி மாறி போயிட்டு இருக்காங்க. யாரு கூட்டணி போறதை நிரூபிக்க முடியும்? அவங்களால கூட்டணி போறதை நிரூபிக்க முடியும் அவங்க யாருனால சொல்லுவாங்க? யாரு சொல்றாங்க? அவங்க வேற வழி இல்ல, அதனால சொல்றாங்க. வேற ஏதோ வேற காரணம் இல்ல, அது ஒரே காரணம். சரி, கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்க அரசுல பண்ணிட்டு இருக்காங்க. அரசு பண்ண ஒருத்தர் முக்கிய நிர்வாகி திமுக முக்கிய அரசு பாரதி சொன்னார், போன அதிமுக ஆட்சியெல்லாம் கேஸ் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க, ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றாங்க. அப்படி நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவங்க ஏன் அரசு பண்ண அந்த மாதிரி கேஸ்ல எந்த கேஸ் சொல்றாங்கல்ல? யார் சொல்றாங்க? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கேஸ் வந்து கோர்ட்ல நிலவி கோர்ட்டை தான் முடிவு எடுக்கும். நாம எப்படி முடிவு எடுக்க முடியும்? கோர்ட்டை தான் முடிவு எடுக்க முடியும். கோர்ட்டை தான் நீ முடிவு எடுக்கும். கேஸ் போட்டு முடிவு பண்ணா ஆமா, கோர்ட்டை தான் முடிவு எடுக்கும். நாங்க இருக்கிற எல்லாரும் ஒன்றிணை போறோம். யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம். யார் வந்தாலும் சேர்த்துக்கோ. ஒன்றிணை பின்ன பொறுத்திருந்து பாருங்க, கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க. சார், கடந்த கால அமைச்சர்களாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் சி விஜயபாஸ்கர் 2 பேரும் அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க மேலே ஒருத்தர் மேலே வந்து 100 கோடி சொத்துக்கள் வழக்கு, இன்னொரு அமைச்சர் மேலே முக்கா வழக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து தூயாளர்கள் தான் நாங்கள் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் இருக்கவங்க சேர்த்து அதை நீங்களே தெரிஞ்சுட்டீங்களா? தூயாட்சி தூய கட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊழல் முடிஞ்ச கட்சி தான் டிவிக்கா. பொறுத்திருந்து பாருங்க, நீங்களே விட தெரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்ப இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். யார் என்றால் பின்னாடி தான் சொல்ல முடியும். டிவிக்கே போட்டிருக்குது, ஏடிஎம்கே போட்டிருக்காங்க, திமுக போட்டிருக்காங்க. குதிரை பேரம் இல்லாமல் எப்படி அவங்க கட்சி நம்ம ஏடிஎம் பதவி ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு உடனே போய் 5வது நிமிஷம் டிவிக்கே வச்சாரான்னு என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. காரணம் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல, முடிஞ்ச ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிட்டா பரவாயில்ல. ஆமாமா, டிடிவின்றது இல்ல, நல்ல முடிவு வரும். முன்னாடி பொதுச் செயலாளர் முடிவு விடும். யார் என்ன விரோதமாக பொதுச் செயலாளர் பேசுவாங்க. அவங்க இப்போ வந்து பாத்தீங்களா, 4 டிவிக்கே போனவங்க இணைஞ்சாங்க பாத்தீங்களா, 4 பசங்க. அந்த மாதிரி தான் எல்லாம் இணைய போறாங்க எல்லாரும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு போன முன்னாள் மந்திரி கூட இப்ப மனசுல வெந்து கிடக்குறாங்க, வேதனையோடு இருக்காங்க. ஏன் வந்தோம்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. அவங்களே மீண்டும் வந்து இறையக்கூடாத வாய்ப்புகள் கூட இருக்கு.